உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது 2/6/2026 நடைபெறக்கூடிய மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு உச்ச குருவாக செல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் விஷயம் உங்கள் ராசி அப்படிங்கிறது மிதுன ராசி.
2ஆம் இடத்துல குரு உச்சம். அவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7, 10 கூடியவர். சரி, 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக 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 அற்புதமான அமைப்பு. என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம், பொருளாதாரம், குடும்பம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது பணம், பொருளாதாரம், குடும்பம் அப்படின்னு பேசும்போது வருமானம், சேமிப்பு உயரும். 2வது விஷயம், கணவன், மனைவி, தாய், தந்தை, அதே போல் அண்ணன், தம்பி போன்ற உறவு நிலைகளுக்கும், நண்பர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், சமுதாயத்திலும் ஒரு மதிப்பு கிடைச்சி எல்லாரும் உங்களோட ஒரு அனுசரணையோடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய ஒரு தாக்கம். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான குரு பகவான் 9ஆம் பார்வை பார்த்துறார். தொழில் மாற்றம், முன்னேற்றம், தொழில் ஏற்றம் அப்படிங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஒரு மனிதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் தொழில் முன்னேற்றம் தான். தொழில் சரியாக இருந்துட்டாவே ஒரு மனிதன் எல்லா வகையிலையும் சிறப்படைஞ்சிடறான். ஸோ சனின்றது அடிமை வேலை. அப்போ அடிமை வேலைகள் பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கு தான். சும்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு தான். அதாவது புத்தி அறிவை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் செய்கிறதுல ரொம்ப பெரிய திறமைசாலிங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுனராசிக்காரங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச பலத்தை கொடுத்து மிகப்பெரிய 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 மாற்றங்களை கொடுக்குறார். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 8க்கும் 9 கூடியவர் சனி. அவர் 10ஆம் வீட்டில் இருந்து அவர் பலமோடு இருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். அந்த சனி பகவானை குரு பார்க்குறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்களும், திடீர் தன லாபங்களும், உயில் சொத்துக்களும், உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களும் தானே வந்து சேரும். அப்படி சேரக்கூடிய சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம், யோக பாக்கியம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். 2வது, தந்தை வழி சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய சொத்துக்களில் கேஸ் ஏற்பட்டிருந்தாலோ, வில்லங்கங்கள், வம்புகள் வந்திருந்தாலோ அதனுடைய ஒரு பிரச்சனையானது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் அதில் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு தெளிவான ஒரு முடிவு வரும். ஏன்னா அது உங்களுடையது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 9ல் ராகு. அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் சனி, அவர் 10ல் இருக்காங்க. அப்போ பணி நிமித்தமாக அல்லது தொழில் நிமித்தமாக, பணின்றது வேறு, தொழில்ன்றது வேறு, இந்த 2 விஷயமாக நீங்கள் ஃபாரின் போகணும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரி போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால், அதுக்கான முயற்சிகள் எடுத்திருந்தால் அது நிச்சயமான முறையில் வெற்றி அடையும். அடுத்தபடியாக திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தட்டி தட்டி போயிட்டே இருக்குது. வயசு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 25, 26, 27, 29, 30 இதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக 100க்கு 100% திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கூடி வருது. 2வது, குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு செயற்கை கருத்தரித்தல் மூலம் குழந்தையை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு நிச்சயமான முறையில் உறுதியாக சொல்லலாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை, ஒரு யோகத்தை 12 வருடத்துக்கு ஒரு முறை வந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிச்சயம் தரும் அப்படிங்கிறது உண்மை. பணம், பொருளாதாரம் சரி, குழந்தை, திருமணம் போன்ற அகம் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி ரொம்ப சிறப்போடு இது அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்வையிடக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் குரு பகவான் பார்வை செய்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். கட்ட முடியாத கடன்களை கட்டி தீர்ப்பது, தீர்க்க முடியாத நோய்கள், தீராத வியாதிகள், இதை சரி செய்வது, சரியான மருத்துவம் கிடைக்கிறது, சரியான மருத்துவரை நம்ம சந்திக்கிறது, இதுக்கு கூட ஒரு நல்ல நேரம் வேணும் அப்படின்றதான் விஷயம். காலங்காலமாக பரம்பரையாக வந்திருந்த நோய்கள் கூட இந்த நேரத்தில் சரியான மருத்துவம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டோம். அதே மாதிரி ஜாப் ரிலேட்டடாக கேட்டிங்க அப்படின்னா ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவங்க,
கட்டுமானம், இயந்திரம், பொறியியல் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நர்சிங் சொல்லக்கூடிய மருத்துவமனையில் சேவை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, பணி செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வருடமாக இந்த 12 மாதங்களும் கண்டிப்பாக இருக்கும். அதில் குரு பகவான் இடையில் பார்த்திங்க அப்படின்னா, இடையில் அப்படி சொல்லக்கூடியது உங்களுக்கு கரெக்டாக இந்த செப்டம்பர் மாதம் மறுபடியும் ஒரு முறை பயிற்சியாகி சிம்மத்துக்கு போயிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அப்படிங்கிறது இன்னும் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது இந்த டிசம்பர் வரைக்குமே அந்த ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு செப்டம்பர்லேருந்து 4 மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்குமே வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கை தேவை. என்ன வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாகனங்களை இயக்கிறதா இருக்கட்டும், 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பழுது இல்லாமல் ஓட்டணும். 1. 2வது ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் 2 வீலர் அல்லது 4 வீலர் ஒரு இடத்துல போய் தடையாகி நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை அப்படின்னு தடையாகி நிற்கக்கூடிய சூழல்கள் வரும். பழுதாகி நிற்கக்கூடிய சூழல்கள் வரும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாகனத்தை எடுக்கணும். ஸோ அப்படின்ற நிலைமை தான் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கவனம் தேவை. அதே போல் உடல் ரீதியாக, உடல் ஆரோக்கியத்தில் வெப்பத்தை தூண்டக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, காரமான உணவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 4 மாதம் கட்டாயமாக தவிர்த்தே ஆகணும். அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. சிம்மத்திலிருந்து 4ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த 4 மாத காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்புடையதல்ல. செவ்வாயினுடைய 6ஆம் இடத்த ஆதிபத்தியம் வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி முழுக்கவே சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். ஸோ அடுத்து அரசாங்கம், அரசியல் ரீதியாக தொடர்பு உடையவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா மிதுன ராசிக்காரங்க தான் இதில் அதிகமாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். மிதுன ராசிக்காரங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக உங்களுக்கு ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் வேலைக்கான ஒரு அமைப்புகள் வந்து அமையும். இல்லை சார், நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு தட்டி போகுது, எனக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு. சரி, ஓகே, எதுவுமே கிரகம் நினச்சாதான் முடியும். இந்த காலகட்டத்தில், அதாவது சூரியன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரு பேச்சியாக இருந்திருப்பார். குரு உச்சத்துக்கு வந்திருப்பார். உங்கள் ராசிக்கு 2ல் குரு உச்சத்துக்கு வந்து 10ஆம் வீட்டை பார்த்து சூரியன் ரிஷபத்தில், சந்திரன் சாரத்தில் நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நீங்கள் அந்த சமயத்தில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அரசு வேலை கனவானது நிறைவேறும். அதே போல் உங்களுக்கு சேமிப்புகள் பன்மடங்கு உயரப்போகுது. எப்படி சார் உயரும்? உழைச்சி வருமானம் வந்தால் தானே உயரும். ஸோ இதில் எப்படின்னா, விரைய செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். இது நாள் வரைக்கும் விரைய செலவுகள் நிறைய நடந்திருக்கும். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி செய்வீங்க, அதை தொட்டு அடுத்தடுத்த செலவுகள் வரும். அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் கடந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகானது தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அதில் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னோம்னா, கண், முகம், பல், காது, இந்த இஎன்டின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது க்யூர் ஆகும், பர்ஃபெக்டாக க்யூர் ஆகும். இந்த பகுதிகளில் ஏதேனும் பாதிப்புகள் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, உதாரணத்துக்கு கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கூட கண்ணாடி கழட்டிடுவீங்க. இந்த பவர் கிளாஸ் போடுறவங்க, அவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த இதை வந்து கழட்டிடுவீங்க. ஸோ கண் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக ஒரு உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது 100க்கு 99% நல்ல பலன்கள் தான் இருக்குது. வாழ்த்துக்களும் நன்றி. குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம்.
இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.